சார் காங்கிரஸை சார்ந்த எம்பி கிறிஸ்டோபர் திலக் அவர் வந்து மாடு வெட்டுறதுதான் ஒரு இஷ்யூ கிடையாது நாட்டுல பல்வேறு விஷயம் இருக்குது, இதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது, இதை பொறுத்து பேச வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்லி கிறிஸ்டோபர் திலக் சொல்றாரு. வேற என்ன சொல்லுவாரு அவரு? வேற என்ன சொல்லுவார்? நெஞ்சில தைரியமும் நெஞ்சில வீரமும் இருந்தா எடுத்து சொல்லுவாரு. கோலைங்க வேற என்ன சொல்லுவாங்க? அதான் சொல்லுவாங்க. வேணா அவர் சொந்த ஒரு கன்னியாகுமரி மாவட்டம் தானே, அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள்ட்ட நாள்ல இருந்து நீங்க பீஃப் திங்க கூடாதுன்னு சொல்லி பாருங்களேன், அங்க காங்கிரஸ் ஜெயிக்குதான்னு நான் பாக்குறேன். சார், இந்தியா கூட்டணியில இருந்து திமுக விலகி நிக்கிறதுன்றது இந்திய அளவுல வந்து பாசிச பாஜக எதிர்ப்பு அந்த விஷயத்துல எப்படி அது சரியா இருக்கும்ன்ற மாதிரி பல பேர் விமர்சிக்கிறாங்க. உள்ள இருந்து விமர்சிக்கிறது, உள்ள இருந்து காங்கிரஸ் கூட முரண்பாடு இருந்தா அதை பேசுறது தானே சரியா இருக்கும், வெளியில வந்தா அது வந்து இன்னும் இலகுவாக்குறது தானே இருக்கும்ன்றாங்க. சார், உள்ள இருந்துன்னா காங்கிரஸ் தான் உள்ள இருந்து பேசிருந்தாங்க, அவங்க தானே தடார்னு வெளியில ஓடினாங்க. நம்ம ஒன்றும் துரத்தி விடலையே. ஓடி போனது யாரு? இது துரத்தி விட்டதா ஓடி போனதா? ஒரு போலியான தோற்றம் காலங்காலமா இருக்கு. காங்கிரஸ் இருக்கிற இடத்துலதான் மைனாரிட்டிகள் இருப்பாங்க, இந்த இஸ்லாமிய கட்சிகள்லாம் இருக்கிறதுனாலதான் திமுக இஸ்லாமியர்கள். இதை விட பொய் எதுவுமே இல்லை. இது பொய்ங்கிறத வர்ற தேர்தல் நிரூபிக்கும். திருப்பரங்குன்ற ஃபைல்ஸ்னு போன ஆட்சியில பல முறை வந்து திரையிடப்பட்டது. திரையிட்டது அரசே தடை செய்யுது. அதை எடுத்து இந்த முஸ்லீம் லீக் கேள்வி அதை தடை செய்துன்னு எடுத்துக்க முடியுமான்னு கேட்கிறேன். தடை செய்யுது சார். ஆரம்பத்துல இருந்து சொல்றோம், தாவேகா என்பது பிஜேபியால் உருவாக்கப்பட்டது. இதை நாங்க ஆரம்பத்துல இருந்து சொல்றோம். அவங்க வந்தாங்கன்னா அவங்க மாதிரி தான் நடப்பாங்க. இடம் பெற்றதுல ஆரம்பத்துல திமுக தான் இருப்போம் அப்படின்னு மறுத்தாங்க. அதுக்கு பிறகு அந்த ஸ்டாண்டை வந்து அவங்க மாத்தினாங்க. இதுல வேற ஏதாவது தலையீடு ஏதாவது இருக்குங்களா? இல்ல டெல்லியில இருந்து காங்கிரஸ் பேசுறதா சொல்றாங்க, அந்த மாதிரிலாம் ஒரு முயற்சிகள் அவங்க போயிட்டாங்க. இங்கேயும் குதிரை பேரம் நடத்திருக்கீங்க. அவர் சொன்னார் குதிரை பேரம் கழுத பேரெல்லாம் நடக்கல அப்படின்னு அவர் சொன்னாரு. அடிமாடு ரேட்டுக்கு ஏதோ நடந்துச்சாங்கன்னு எனக்கு தெரியல. சார், திருப்பரங்குன்ற இஷ்யூல வந்து தாவேகா அரசு வந்து கோர்ட் உத்தரவை ஃபாலோ பண்ணுது, தீபம் ஏற்ற வந்து அனுமதிக்குது தர்கா பக்கத்துல அப்படின்னா திமுக நடவடிக்கை என்னவா சார் இருக்கும்? அதுல இல்ல பாஜக கூட கூட்டணின்னு பரப்புறாங்களே, அதை பத்தி என்ன? அதான் பரப்புறாங்கன்றீங்களா? பரப்புறாங்க, செய்தி பரப்புறாங்க, அது உண்மையா இல்லையா? இன்றைக்கு கண்ணியத்திற்குரிய பெருமகனார் காயிதம் இல்லத் அவர்களுடைய பிறந்த தினம். தன்னுடைய மதச்சார்பற்ற தன்மையாலும் அப்பழுக்கற்ற நேர்மையாலும் இந்திய மக்கள் அனைவரின் மனதிலும் இடம்பெற்ற ஒரு உயர்ந்த தலைவராக வாழ்ந்தவர் கண்ணியத்திற்குரிய காயிதம் இல்லத் பெருமகனார் அவர்கள். அவர் வழிவந்த முஸ்லீம் லீக், அதனுடைய இன்றைய தலைவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பேராசிரியர் காதர் மொய்தீன் சாஹிப் இன்றைக்கு முஸ்லீம் லீக் அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தாலும் கூட பல்வேறு காரணங்களை அதற்கு அவர்கள் சொல்கிறார்கள். கவர்னர் ஆட்சி அமைந்து விடக்கூடாது, நாட்டில் நிலையான அரசு வேண்டும் என்று பல்வேறு காரணங்களை சொல்லி முதலில் அவர்களுக்கு ஆதரவை அளித்தார்கள். பின்பு அமைச்சரவையிலும் இடம்பெற்றார்கள். அதை பற்றி எந்த விமர்சனமும் இல்லை. ஆனால் அவர் பேசுகின்ற பேச்சு ஏதோ விஜயினுடைய ரசிகர் மன்ற தலைவர் போல் இருப்பது உண்மையிலேயே இஸ்லாமியர்களை மிகவும் சங்கடத்துக்குள்ளாக்குகிறது. இவரும் ஒரு மதிக்கத்தக்க தலைவராக, தமிழகத்தில் மதிக்கக்கூடிய தலைவராக இருந்தவர். ஆனால் தன்னுடைய மாண்புகளை எல்லாம் மறந்து இன்றைக்கு விஜய் ரசிகர் மன்ற தலைவர் போல அங்கு பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய அமைச்சர் இருக்கின்ற அந்த அறைக்கு சென்றவர் நூற்றாண்டு கனவு நிறைவேறியது என்று சொல்கிறார். நூற்றாண்டு கனவு என்று எதை சொல்கிறார்னு தெரியல. நூற்றாண்டுகளா இஸ்லாமியர்கள் வந்து இங்க அதிகாரம் இல்லாம இருந்தாங்க அப்படின்னு சொல்றாராங்கிறது தெரியல. அப்படியே பார்த்தாலும் காமராஜரினுடைய அமைச்சரவையில் மஜீத் அவர்கள் அமைச்சராக இருந்தார். பேரறிஞர் அண்ணாவினுடைய அமைச்சரவையில் மரியாதைக்குரிய சாதிக் பாட்ஷா அவர்கள் அமைச்சராக இருந்தார். தலைவர் கலைஞருடைய அமைச்சரவையிலும் அவர் இருந்தார். பிறகு அண்ணன் ரஹ்மான் கான் துவங்கி, அண்ணன் உபயத்துல்லா துவங்கி, மைதீன் கான் அவர்கள் துவங்கி, இன்றைய கழக தலைவருடைய அமைச்சரவையிலும் கூட ஆவடி நாசர் அண்ணன், மஸ்தான் அண்ணன் போன்ற பல்வேறு இஸ்லாமியர்கள் அமைச்சர்களாக அதிகாரத்தில் இருந்திருக்கின்றார்கள். அதிமுகவிலும் கூட எம்ஜிஆர் அமைச்சரவையில் ராஜா முகமது அமைச்சராக இருந்தார். அந்த அம்மையார் இருந்த போது நாகூர் மீரான் துவங்கி பலரும் அமைச்சராக இருந்தார்கள். இப்படி தொடர்ச்சியாக தமிழகத்தில் இஸ்லாமியர்கள் அதிகாரத்தில் தான் இருக்கிறார்கள். ஆக நூற்றாண்டு கனவு என்று எதை சொல்கிறார் என்று தெரியவில்லை. நூற்றாண்டுகளாக இஸ்லாமியர்களுக்கு அதிகாரம் இல்லை என்று அவர் சொன்னதாக அர்த்தப்படுத்திக் கொண்டால் கூட நூற்றாண்டுகளாக இங்கே அதிகாரத்தில் இஸ்லாமியர்கள் இருந்திருக்கிறார்கள். சரி, ஒருவேளை அவர் சார்ந்த முஸ்லீம் லீக் அதிகாரத்தில் இல்லை என்பதை நூற்றாண்டு கனவாக சொல்கிறாரா என்று எடுத்துக்கொண்டாலும் கூட அருகில் இருக்கக்கூடிய மாநிலமான கேரளத்தில் இப்போது கூட அவர்கள் அமைச்சரவையில் இருக்கிறார்கள். ஒன்றிய அரசிலும் கூட அகமது, முஸ்லீம் லீக்கினுடைய தலைவராக இருந்த அகமது அமைச்சராக இருந்தார். மத்தியிலும் இருந்திருக்கிறார்கள், மாநிலங்களிலும் இருந்திருக்கிறார்கள். ஆக நூற்றாண்டு கனவு என்று அவர் எதை சொல்கிறார் என்று தெரியவே இல்லை.
அமைச்சரவையில் சேர்ந்துட்டீங்க, சேர்ந்ததுக்கு ஏதோ சொல்லிட்டு போங்க. ஆனால் நூற்றாண்டு கனவு என்று இந்த மாநிலத்தில் இருந்த இந்த திராவிட இயக்கம் எதுவுமே செய்யாததை போல் சொல்வதை உண்மையிலே எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதுவும் போல அடுத்து இன்னொரு வார்த்தையை அந்த இடத்திலே சொல்கிறார். பெரிய மனிதன் பெரிய மனசு என்று சொல்கிறார். தகைசால் தமிழர் என்கின்ற விருது இந்தியாவுக்கு பாரத ரத்னா தமிழ்நாடு மாநிலத்துக்கு அதுதான் உயர்ந்த விருது, தமிழக அரசு கொடுக்கக்கூடிய மிக உயர்ந்த விருது. தமிழர்களிலேயே நீர்தான் பெரிய மனிதன் என்று சொல்லி திமுக அரசு அவருக்கு தகைசால் தமிழர் விருது வழங்கியது. ஆனால் அங்கே போலி லாட்டரியில் இருக்கக்கூடிய அமைச்சர் யாரோ ஒருவரை பெரிய மனிதர் என்கிறார், பெரிய மனிதர் என்கிறார். இதையெல்லாம் எப்படி எடுத்துக்கொள்வது என்றே தெரியவில்லை. சார், இப்போ வந்து அவர் இவ்வளவு விஷயங்கள் சொன்னாலும் கூட்டணி கட்சிகளுக்குள்ள ஒரு விஷயம் வந்திருக்குது, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு. அப்போ ஒரு புது விஷயத்தை முன்னெடுக்கும் போது அது அவங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமா தெரியுதா, இல்லைன்னா அது அவங்களுடைய தேவையா இருந்ததுனால இவ்வளவு விஷயங்கள் வருதா? இல்ல அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, தேர்தலுக்கு முன்பே நடிகர் விஜய் சொல்லிட்டாரு, என் கூட கூட்டணியில வந்து ஆட்சியில பங்கு உண்டுன்னு சொல்லிட்டாரு. அதிகாரத்தில் பங்கு வேணும், ஆட்சியில பங்கு வேணும், அதுதான் எங்களுடைய நோக்கம்னு இவர் நினைச்சிருந்தா அப்பவே போயிருக்கணும். எங்களை பொறுத்தவரையில் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சிங்கிறத சொல்லிட்டு தான் நம்ம வந்து தேர்தலில் நிற்கிறோம். அப்போ தேர்தலுக்கு முன்பு திமுக தான் வெற்றி பெறும் என்று நிலை இருந்த போது இவங்களோட இருந்து எப்படியாவது ஜெயிச்சுக்கோங்கிற அணுகுமுறையில தான் இங்க இருந்தாங்களே தவிர இதுதான் நோக்கமா இருந்தா முன்னாடியே பேருந்திருக்கணும். அந்த கேள்விக்கு இடம் இல்லையே. நீங்கள் வாங்கிய ஓட்டு அவர் முதலமைச்சராக வரக்கூடாது என்பதற்காக போட்ட ஓட்டு, அவர் முதலமைச்சராக வரணுங்கிறதுக்காக போட்ட ஓட்டு இல்லை. அப்புறம் எப்படி நீங்க அதை நியாயப்படுத்துறீங்க? அதிமுகவும் கூட்டணியை வைக்க முயற்சி செஞ்சாங்க, திமுக தலைமையிடம் அந்த பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அப்படிங்கிற கருத்தை சொல்றாரு. இல்ல, அது எனக்கு ஏற்புடையதில்லை. எந்த சந்தர்ப்பத்தில் அப்படி சொன்னாருங்கிறது எனக்கு தெரியல. அப்படி ஒரு முயற்சியை பேசியிருந்தாங்கன்னா முடிச்சிருப்பாங்க. திமுக ஒரு காரியத்தில் இறங்கினா முடிச்சுட்டு தான் செய்யும், பாதியோட விட்டுட்டு வந்த வரலாறு திமுகவுக்கு இல்லை. அதனால அப்படி ஒன்று இருந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு நான் இப்போ வரைக்கும் நம்புறேன். அவங்க சேர்ந்ததுக்கு 1008 காரணங்களை சொல்லி மழுப்புறாங்க. அவங்க சேர்ந்தது நாங்கள் அதிகாரத்துக்கு ஆசைப்பட்டா சேர்ந்தோம் ஓப்பனாக சொல்லிட்டு போங்க. எதுக்கு 1008 காரணங்களை சுற்றி வைக்கிறீங்க? இதில் இன்னொரு வரலாற்றை நான் உங்களுக்கு நினைவுபடுத்தி ஆகணும். 1960 கேரளாவில் கம்யூனிஸ்டுகளுக்கு எதிர்த்தாப்புல முஸ்லீம் லீக், அதுக்கப்புறம் தானுப்பிள்ளையோட பிஎஸ்பி, காங்கிரஸ் எல்லாம் கூட்டணி வச்சு அந்த தேர்தலை சந்திக்கிறாங்க. எந்த கட்சிக்கும் தனி பெரும்பான்மை கிடையாது. கூட்டணி மந்திரி சபையை அமையக்கூடிய நிலைமையில அன்றைக்கு முஸ்லீம் லீக் என்ன சொல்றாங்க, நாங்கள் அமைச்சரவையில் இடம்பெற்றால் தான் நாங்கள் காங்கிரஸ் ஆதரிப்போம் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு சொல்றாங்கல்ல காங்கிரஸ், அண்ணன் மாணிக்கந்தாவூருக்கு அவருக்கு தான் மெயினா நான் சொல்றேன், கூட்டணியில் பங்கு, ஆட்சியில் அதிகாரம், அப்பதான் கூட்டணிலாம் இன்னைக்கு பேசுறீங்களா காங்கிரஸ். இதே காங்கிரஸ் அன்னைக்கு என்ன சொல்லுச்சுன்னா, முஸ்லீம் லீக்கோ அல்ல மற்றவங்களோ மந்திரி சபையில இருந்தா நாங்கள் ஆட்சி அமைக்க மாட்டோம்னு சொல்லி அவங்க மறுத்துட்டாங்க. பிறகு பிற்பாடு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வெளியிலேருந்து நாங்கள் மந்திரி சபையில் இடம்பெறாம தானுப்பிள்ளை ஆதரிக்கிறோம்னு காங்கிரஸ் சொல்றாங்க. எப்போ 1960. அதுக்கு அவங்க வச்ச கோரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு நிபந்தனை, கோரிக்கையில் நிபந்தனை. என்ன நிபந்தனைனா, முஸ்லீம் லீக்கை மந்திரி சபையில் சேர்க்கக்கூடாது, சேர்க்கலன்னா தானுப்பிள்ளையை நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்னு. அன்றைக்கு காகித மில்லத் என்ன முடிவெடுக்க போறாருன்னு நாடே எதிர்பார்த்துச்சு. அன்னைக்கு காகித மில்லத் என்ன முடிவெடுத்தார் தெரியுமா? மந்திரி சபையில் சேர்றது இல்லைங்கிற முடிவெடுத்தார். ஒரு ஸ்திரமான அமைச்சாக அமையணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம். மீண்டும் ஒரு தேர்தல் அந்த நாட்டில் வந்துடக்கூடாது. அதற்காக நிபந்தனையற்ற அந்த அரசு ஆதரிக்கிறேன்னு சொன்னவர் காகிதம் இல்லை, ஓடி போய் சேர்ந்தவர் இல்லை. உங்களை மாதிரி அவர் வழி வந்தவர்னு நீங்க சொல்லிக்கிறது அசிங்கம். ஐயுஎம்எல் மாதிரியான கட்சிகள் இப்போ தாவேக பக்கம் போனதுனால திமுகவுக்கு வர வேண்டிய இஸ்லாமியர்களுடைய வாக்கு வங்கிகள் ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா ஃபியூச்சர்ல சார்? அதாவது அவங்க ஐயுஎம்எல் போயிட்டதுனால இஸ்லாமியர்கள் வாக்கு திமுகவுக்கு வாக்கு வங்கி உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ட்ரெடிஷனல் கிளாசிக்கல் இஸ்லாமியர் வாக்கு வங்கி அங்க மைக்ரேட் ஆயிருக்கு. ஒன்னு சொல்றேன் வச்சுக்கங்க, முஸ்லீம் லீக் அங்க இருக்கு, முஸ்லீம்கள் எப்போதும் திமுகவோட தான் இருக்கிறாங்க. நான் இன்னொரு உதாரணத்தை சொல்றேன். தொடர்ச்சியாக 3 தேர்தலை நாடு சந்திக்க முடியாதுங்கிற நிலைமையில அன்றைக்கு திமுக வந்து வாஜ்பாயோட கூட்டணி வச்சுச்சு. அப்போ ஐயுஎம்எல் எங்களோட இல்லை, அதை காரணம் காட்டி ஜெயலலிதாவோட போயிட்டாங்க. இதே காதர் மொய்தீன் பாய் இன்னைக்கு ஜெயலலிதாவோட போயிட்டார். 2001 தேர்தல் 31 இடங்கள்ல இன்றைக்கு திமுக வெற்றி வாய்ப்பு இழந்திருந்தால் 31 இடங்கள்ல ஜெயிக்குது. 31 இடங்கள்ல ஜெயிச்ச பெரும்பாலான இடங்கள் இஸ்லாமியர்கள் செறிவாக வாழக்கூடிய பகுதி. சேப்பாக்கத்தில் ஜெயிச்சோம், திருவல்லிக்கணியில் ஜெயிச்சிருக்கோம். ஒண்ணு வேணாம், மதுரைக்கு கீழே பாளையங்கோட்டையில மட்டும்தான் ஜெயிச்சோம். இஸ்லாமியர்கள் செறிவாக வாழக்கூடிய பாளையங்கோட்டையில ஜெயிச்சிருக்கோம். தஞ்சாவூர்ல உபயத்துல்லா அண்ணன் ஜெயிச்சாரு. அன்றைக்கு 10க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் ஓட்டு மிக அதிகமா இருக்கக்கூடிய தொகுதியில் அன்னைக்கு ஜெயிச்சோம். அன்றைக்கு ஐயுஎம்எல் எங்களோட இல்லை. அன்னைக்கு 2001 தேர்தலில் ஐயுஎம்எல் எங்களோட இல்லை. ஒரு போலியான தோற்றம் காலங்காலமா இருக்கு. காங்கிரஸ் இருக்கிற இடத்துல தான் மைனாரிட்டிகள் இருப்பாங்க, இந்த இஸ்லாமிய கட்சிகள்லாம் இருக்கிறதுனால தான் திமுக இஸ்லாமியர்கள். இதை விட பொய் எதுவுமே இல்லை. இது பொய்ங்கிறத வர்ற தேர்தல் நிரூபிக்கும். தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேராசிரியர் வந்து தலைவரோட திமுக தலைவரோட பேச்சு கேட்டு தான் நாங்கள் நடப்போம்னு சொன்னாங்க.
வித்தின் ஒரு 10 daysல அதோட மாற்றங்கள் என்ன? ஏன்னா அவங்க 2 எம்எல்ஏ நடுவுலயே நிறைய குழப்பங்கள் இருக்கு. அதாவது ஷாஜகானுக்கும் இப்ப இருக்கிற மினிஸ்டருக்குமான குழப்பங்கள். இல்ல அவங்களோட உட்குழப்பத்துக்குள்ள நான் போகல. 10 நாளைக்கு முன்னாடி திமுகவோட அன்றும் இன்றும் இருந்தோம், இன்றும் இருக்கிறோம், என்றும் இருக்கிறோம், இது ஒரு கொள்கை கூட்டணி அப்படிலாம் பேராசிரியர் சொன்னாங்க. இந்த 10 நாள்ல என்ன மாற்றன்றதை நீங்க கேட்குறீங்க. என்ன பொறுத்தவரை நான் என்ன நினைக்கிறேன்னா, பேராசிரியர் பல சந்தர்ப்பங்களில் சொல்லிக்கிறார். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அவர் வந்து என்னுடைய சகோதரர் மாதிரி, அவர் என்னுடைய சகோதரர்னு தலைவர் அப்படிதான் சொன்னார். அவர் ஒரு அண்ணன் மாதிரி தான் வச்சிருந்தார். உங்களுக்குலாம் நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். தலைவர் கலைஞர் மறைவுற்ற பிறகு அவருக்கு ஒரு நினைவேந்தல் கூட்டம் பல்வேறு இடங்கள்ல பல்வேறு அமைப்பினர் நடத்துனாங்க. அதுல உங்களை மாதிரி ஊடகவியலாளர்கள் பத்திரிகையாளர்கள் நடத்தின அஞ்சலி கூட்டம் திருச்சியில நடந்துச்சு. அப்ப மேடையில பத்திரிகையாளர் எல்லாரும் இருக்காங்க. தலைவர் முத வரிசையில கீழே உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்போ ஸ்கிரீன்ல பாக்குறாங்க, பின்னாடி 6வது வரிசையில பேராசிரியர் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அந்த விழாவுக்கு வந்து 6வது வரிசையில பேராசிரியர் உட்கார்ந்து ஸ்கிரீன்ல பார்த்துட்டு தலைவர் எந்திரிச்சு 6வது ரோவுக்கு போய் அவர் கையை பிடிச்சி கூட்டியாந்து பக்கத்துல உட்கார வச்சார். ஒரு அண்ணன் மாதிரி தான் அவரும் நடத்தினாரு. இவர் என்னுடைய சகோதரர்னு பல முறை பேராசிரியர் அதை பதிவு பண்ணாரு. 10 நாள்ல என்ன மாற்றம் நடந்திருக்குன்னா, ஒரு ஆள் டெல்லியில இருந்து ஒரு நாள் வந்தாரு. வந்துட்டு ஸ்டாலின் இஸ் மை பிரதர்னாரு. அடுத்து ஒரு வார்த்தை சொன்னாரு, ஐ டோன்ட் கால் எனி பொலிட்டீஷியன் அஸ் பிரதரா அப்படின்னு ஒரு வார்த்தையும் விட்டாரு. அவர் கூட போய் சேர்ந்த பழக்க தோஷத்துல இவர் மாறிவிட்டார் போல இருக்கு. ஒழுங்கா தான் இருந்தார், இங்க இருக்கிற வரைக்கும் ஒழுங்கா தான் இருந்தார். அவர் கூட சேர்ந்து அந்த மந்திரி சபைக்கு போனோம்னா பழக்க தோஷம். சார், திருப்பரங்குன்ற விவகாரம் ரொம்ப தீவிரமா இருந்துகிட்டு இருக்கு. அதற்கான ஸ்திரமான ஒரு நிலைப்பாடு தாவேகா எடுத்ததில்லை என்ற குற்றச்சாட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல இவங்களுடைய இந்த தாவேகாக்கு இங்க கொடுக்கக்கூடிய அந்த நிபந்தனையற்ற சப்போர்ட் எதை காட்டுது சார்? அதையும் சொல்றேன் கேளுங்க. அதாவது திருப்பரங்குன்றத்தை பொறுத்தவரை ஒரு ஜட்மெண்ட் நீதியரசர் ஜிஆர் சாமிநாதனோட அமர்வு கொடுக்குது. அடுத்து என்ன சொல்றாங்க, இதை நீங்க அமுல்படுத்தல அப்படின்னா நீதிமன்ற அவமதிப்பை சந்திக்க வேண்டியிருக்குன்னு சொல்றாங்க. அப்போ திமுக அரசு சொன்ன பதில் உங்களுக்கு எல்லாம் நினைவு கொண்டிருக்கேன். we are ready to face the consequences. நீதிமன்ற அவமதிப்பை நீங்கள் சந்திப்பீர்கள் என்று ஜிஆர் சாமிநாதனுடைய அமர்வு சொன்ன போது we are ready to face the consequences என்று சொன்ன அரசு திமுக அரசு. அது தில்லு, அது தைரியம். ஆனா இன்றைக்கு கரெக்டா பக்ரீத் பண்டிகைக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி மாடு எல்லாம் வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு இதே ஜிஆர் சாமிநாதன் தான் வருது. வந்தவொடனே இந்த அரசு ஓடி போய் தடுக்குது. இந்த அரசுல நீங்க அமைச்சரவையில் இருக்கிறீங்க. இதுவரைக்கும் உங்ககிட்ட இருந்து எந்த கண்டனமோ எந்த பதிலோ எதுவுமே கிடையாது. இதே முஸ்லீம் லீக்கிட்ட இருந்து எந்த பதிலும் கிடையாது. பெரிய மனுஷன் சொல்றீங்களே, அந்த பெரிய மனுஷனை பத்தின எந்த கண்டனமோ எந்த அறிக்கையோ எதுவுமே அவங்க தரப்புல இருந்து கிடையாது. மந்திரி சபையில் இடம்பெற்றிருக்கிறாங்க. நாளைக்கு வரலாறு உங்களை பழிக்கும். முஸ்லீம் லீக் இருந்த அமைச்சரவை குரானுக்கு மாடு பலியிடுவதை தடுக்க வேண்டும் என்று கோர்ட்டு சொன்ன போது அதற்கு பணிந்த அரசு அமைச்சர்களாக இருந்தவர் என்று நாளைக்கு வரலாறு உங்களை காரி தூக்கும். சார், காங்கிரஸ் முடிச்சார கேளுங்க. அப்படியே அந்த அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாலும் கூட கோர்ட்ல போய் இந்த அரசாங்கம் சொல்லுது, நாங்க உரிய பாதுகாப்பெல்லாம் கொடுத்து வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி ரிட்டனா போய் சொல்றாங்க. நாங்க நீங்க கொடுத்த ஜட்மெண்ட்டுக்கு நாங்க ஒபே பண்ணிட்டோம் ரிட்டனா சொல்றாங்க. இது ஏதோ இஸ்லாமியர்கள் மாடு பலி கொடுக்கறதோட நிக்க போறது இல்ல. பல்வேறு சிறு தெய்வ வழிபாடுகள் கிராம கோயில்கள்ல இன்றைக்கு ஆடு மாடு பலி கொடுக்கறது இருக்கு. இன்றைக்கு இங்க வந்து கிடைக்கிறது நாளைக்கு அங்கேயும் வந்து கிடைக்கும். சார், காங்கிரஸ் சார்ந்த எம்பி கிறிஸ்டோபர் திலக் அவர் வந்து மாடு வெட்டுறதுதான் ஒரு இஷ்யூ கிடையாது. நாட்டுல பல்வேறு விஷயம் இருக்குது, பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்குது, இதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது, இதை பொருட்டு பேச வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்லி கிறிஸ்டோபர் திலக் சொல்றாரு. வேற என்ன சொல்லுவாரு அவரு? வேற என்ன சொல்லுவார்? நெஞ்சில தைரியமும் நெஞ்சில வீரமும் இருந்தா எடுத்து சொல்லுவாரு. கோலைங்க வேற என்ன சொல்லுவாங்க? அததான் சொல்லுவாங்க. வேணா அவர் சொந்த ஒரு கன்னியாகுமரி மாவட்டம் தானே, அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள்ட்ட நாள்ல இருந்து நீங்க பீஃப் திங்க கூடாதுன்னு சொல்லி பாருங்களேன். அங்க காங்கிரஸ் ஜெயிக்குதான்னு நான் பாக்குறேன். அதே மாதிரி திருப்பரங்குன்ற ஃபைல்ஸ்னு போன ஆட்சியில பல முறை வந்து திரையிடப்பட்டது. இப்போ வந்து அரசே வந்து தடை செய்யுது. நான் பேச வேண்டியது நீங்களே இல்ல அது இல்ல அப்படி இல்ல, அத வந்து தடை செய்யுது. அதை எடுத்து இந்த முஸ்லீம் லீக் கேள்வி அத தடை செய்யுதுன்னு எடுத்துக்க முடியுமான்னு கேக்குறேன். தடை தான் செய்யுது. பல்வேறு இடங்களில் திரையிடப்பட்ட ஒன்று, புதுசு கிடையாது. போன ஆட்சியில எல்லா இடத்துலயும் திரையிடப்பட்ட ஒன்று இந்த முறை தடை செய்யப்படுது. அதை உங்களால கேள்வி கேட்க முடியலையே. குளத்தூர் தொகுதியில திமுக தோல்வி அடைந்ததுக்கு பலரும் வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. ஆனா காதர் மொய்தீன் பேசும்போது வந்து நாங்க தேர்தல் பணியிலேயே குளத்தூர்ல இதை தோப்பாருன்னு தெரிஞ்சிச்சு எங்களுக்கு அப்படின்னு கருத்தை சொல்றாரு. அதை எப்படி பாக்குறீங்க? அவங்க வேலை அவங்களுக்காக, அதாவது போன முறை அவங்க எங்ககிட்ட 3 சீட்டு வாங்கினாங்க, அதுல 3லயும் தோல்வி அடைஞ்சாங்க. இந்த முறை 2 சீட்டு வாங்குறாங்க. எங்க அதே மாதிரி தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னா திமுக வேலை செய்யாம போயிருச்சு அப்படிங்கிற பழி வந்துருமோ அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு திமுக தொண்டரும் அக்கம்பக்கத்து தொகுதியில் இருக்கவங்கலாம் கூட அங்க போய் வேலை பார்த்தாங்க. நடந்த உண்மை, பத்திரிகையாளர் நீங்கள் எல்லாம் பார்த்தீங்க. அவங்க போட்டிட்ட 2 தொகுதியில் இல்லாம அக்கம்பக்க தொகுதியில் இருக்கவங்களும் கொஞ்சம் எளிதாக வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் அங்க போய் திமுக தொண்டர்கள் போய் அவர்கள் வேலை செய்து அவர்கள் கை காசை போட்டு பூத்து காசு முதல்ல அவங்க கையில இருந்து கொடுத்துருப்பாங்களா,
சாதாரண பூத்து காசு ஒரு டீக்கு காசு கொடுத்துருப்பாங்களா? திமுக தொண்டன் கையில இருந்து காசு போட்டு அவன் வேலை செஞ்சு உங்களை ரெண்டையும் ஜெயிக்க வச்சிருக்கான். கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம சொல்றீங்க எங்களுக்கு வேலை பார்க்கையிலே தெரியும் தோத்துக்கிறாரு. வேலை பார்த்துருக்கணும். நீங்க தோக்க போறீங்கன்னு தெரிஞ்சு வேலை பார்த்து நாங்க ஜெயிக்க வைக்கிறோம்ல, அதுதானே கூட்டணி தருமா? எங்களுக்கு அப்பவே தெரியும்னு சொல்றதா கூட்டணி தருமா? இதான் ஒரு பெரிய மனுஷனுக்கால திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ்க்கு கண்டனம் தெரிவித்து விடுதலை ராசேந்திரன் ஒரு அறிக்கை விட்டாரு. அது ஃபேஸ்புக் வந்து உடனடியாக நீக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு வந்து அதர்மம் யூடியூப் சேனல் வந்து நீக்கப்பட்டிருக்கு. யூடியூப் ரிட்டர்ஸ் மைனரோட ஃபேஸ்புக் பேஜ் நீக்கப்பட்டிருக்கு. வடக்க தான் இந்த மாதிரி வரிசையாக நிறுந்து கொண்டிருக்கிறது. ஆளும் அரசாங்கம் வந்து தனக்கு எதிராக பேசக்கூடிய கருத்துக்கள் உள்ள இது சார் ஆரம்பத்திலேருந்து சொல்றோம். தாவேகா என்பது பிஜேபியால் உருவாக்கப்பட்டது. இதை நாங்கள் ஆரம்பத்திலேருந்து சொல்றோம். அவங்க வந்தாங்கன்னா அவங்க மாதிரி தான் நடப்பாங்க. வேற என்ன, நீங்க ஒரு எந்த வித போறீங்களோ அந்த மாதிரி தான் முளைக்கும். இதே சொன்ன திரும்ப அவங்களோட தான சார் இருக்காரு. இதே நீங்க மறுபடியும் அதே இதை நீங்க அவர்கிட்ட ஒரு நிமிஷம் இதை நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். நாங்க சொன்னபடி நடந்துக்கிறோம். சொன்னபடி நீங்க என்ன நடந்துக்கல, நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். என்கிட்ட கேட்க வேண்டாம். சார் இத்தனை காலமா தமிழ்நாடு வந்து சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பா இருந்துச்சு. கடந்த ஆட்சியும் சரி, அதுக்கு முன்னாடி சரி. இன்னைக்கு ஒரு அச்சம் சூழ்நிலை இருக்கு. திமுக அடுத்த கட்ட போராட்டங்கள் எப்படி இதை முன்னெடுக்கும்? சார் ஏற்கனவே திமுக ஆட்சியில் இல்லாத போதுமே பார்த்தீங்கன்னா என்ஆர்சி சிஏஏ சட்டங்கள் சிறுபான்மையினருக்கு எதிராக எந்த பிரச்சனை வந்தாலும் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் முதலில் குரல் கொடுத்து முதலில் களத்துக்கு வர்றதுங்கிறது திமுக தான். இன்றைக்கு இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவரோட போராட்டம் அவரோட கைதுங்கிறதே இந்த சிஏ இதப்போ நடந்தது தான் உங்களுக்கே தெரியும். சிறுபான்மையினர் சம்பந்தப்பட்டதில் தான் அவரோட முதல் இதே நடந்தது. அது மாதிரி திமுக என்றைக்கும் சிறுபான்மையினர் இல்ல, பாதிக்கப்படுபவன் எவனாக இருப்பானோ அவன் பக்கம் திமுக நிற்கும். எடுத்த அமைச்சரவை இடம்பெறக்கூடிய அந்த முடிவை வந்து திமுக சொன்னாங்க. அப்படி சொன்னாங்களா? ஏன்னா கூட்டணியில நீண்ட காலமா இருந்தவங்க நட்பு ரீதியா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஷேரிங் இருந்ததா இல்ல எதுவுமே சொல்லாம வெளியில போயிட்டாங்க? சொன்ன மாதிரி தெரியல. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க அங்க போறோம், ஆதரவு கொடுக்குறோம், நாங்க கூட்டணியில இருக்கிறோம், நாங்க போறோம், ஆதரவு இருக்கோம், அமைச்சரவையில் இருக்கோம், ஆனா கூட்டணியா அங்க இருக்கிறோம், கொள்கை ரீதியா அங்க இருக்கோம்லாம் டயலாக் விட்டாங்க. இன்றைக்கு பிரவீன் சக்கரவர்த்தி இந்த கூட்டணிக்கு ஒரு பேர் ஏதோ வச்சிருக்காரு, சமூக நீதி முற்போக்கு கூட்டணி ஏதோ ஒன்று ட்வீட் போட்டிருக்காரு. வரையில பார்த்தேன். தமிழ்நாடு சோசியல் ஜஸ்டிஸ் ப்ராகிரசிவ் அலைன்ஸ், தமிழ்நாடு சமூக நீதி முற்போக்கு கூட்டணின்னு ஒரு பேர் வச்சிருக்கிறாரு. கூட்டணி இப்ப எதிர்த்து யாராவது சொல்லியிருக்கணும்ல, உங்க மந்திரி சபையில இருக்க உங்களை ஆதரிக்கிறோம், கூட்டணியில நாங்க அங்கதான் இருக்கோம், அப்படிதான் நாங்க ஏற்கனவே சொல்லணும்னு யாரும் வாய திறக்கலையே. இல்ல அவர் சொல்லியிருக்காரு. அவங்க தான் மந்திரி சபையில இடம் பெறலையே, அவங்க தெளிவா இருக்காங்க. நான் அந்த ஆட்சிக்கு போனவங்களை மட்டும் தான் கேட்கிறேன். ஐயோமலை நோக்கி தான் என்னுடைய கேள்வி. சார் இந்தியா கூட்டணியிலிருந்து திமுக விலகி நிற்கிறதுன்றது இந்திய அளவுல வந்து பாஜக எதிர்ப்பு அந்த விஷயத்துல எப்படி அது சரியா இருக்குன்ற மாதிரி பல பேர் விமர்சிக்கிறாங்க. உள்ள இருந்து காங்கிரஸ் கூட முரண்பாடு இருந்தா அதை பேசுறது தானே சரியா இருக்கும். வெளியில வந்தா அது வந்து இன்னும் இலகுவாக்குறது தானே இருக்கும்ன்றாங்களே. சார் உள்ள இருந்துன்னா காங்கிரஸ் தான் உள்ள இருந்து பேசிருக்கணும். அவங்க தானே தடார்னு வெளியில ஓடினாங்க. நம்ம ஒன்றும் துரத்தி விடலையே. ஓடி போனது யாரு? இது துரத்தி விட்டதா ஓடி போனதா? நீங்க பதில் சொல்லுங்க. காங்கிரஸ் போனது துரத்தி விட்டதா இல்ல ஓடி போனதா? தொடர்ச்சியான கேள்விகள் ஏன் கூட்டணி கட்சிகளுக்கு மட்டும் வருது சார்? தாவேகா மீது வர வேண்டிய விமர்சனம் கம்மியாகவும் தாவேகாவை ஆதரிக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் மேல் மட்டும் திமுகவுடைய விமர்சனம் அதிகமா இருக்க மாதிரியான ஒரு இமேஜ் இருக்கிறது ஏன் சார்? சார் அவங்க வாங்கின ஓட்டெல்லாம் அந்த ஆட்சி வரக்கூடாதுங்கிறதுக்காக வாங்கின ஓட்டு. நீங்க தாவேகாவை கேட்கலாம் சார், ஆனா ஏன் அவங்களோட கூட்டணிக்கு சப்போர்ட் பண்றவங்க மட்டும் இந்த குறி வச்சு கேள்வி கேட்கிற மாதிரியான ஒரு இமேஜ் ஏன் சார் வருது? அதாவது அந்த அவங்கள பொறுத்தளவுல தலைவர் தெளிவா சொல்லியிருக்காரு, உங்களுக்கு உரிய நாட்களை தருவோம், எல்லாத்தையும் கத்துட்டு அப்புறம் பண்ணிக்கலான்றதை சொல்லியாச்சு. எங்க கூட இருந்து எங்களுக்கு துரோகம் செஞ்சவங்களா நாங்க கேள்வி கேட்க முடியும். அண்ணாமலை அவர்கள் வந்து ரிசைக்னேஷனை அக்செப்ட் பண்ணப்பட்டிருக்கு. அவருடைய அடுத்த புதிய கட்சி வந்து துவங்குவாருன்னு பேசப்படுது. அப்படி இருந்தா இளைஞர்களுடைய படை அவர் பக்கம் செல்லும் நீங்க நினைக்கிறீங்களா? இளைஞர் படை, நான் திரும்பவும் சொல்றேன், சிறுபான்மையினராகட்டும் இளைஞர் படையாகட்டும் அவர்கள் இருப்பது என்றென்றும் திமுகவோட தான். ஒரு தேர்தல் வெற்றினால எல்லாம் அங்கிட்டு போயிடுச்சு இங்கிட்டு போயிடுச்சுங்கிற முடிவுக்கெல்லாம் வர முடியாது. அதான் சொல்றேன், அதான் நானும் சொல்றேன். வரட்ட அப்புறம் பார்த்துக்கிறோம். சார் திருப்பரங்குன்ற இஷ்யூல வந்து தமிழக அரசு தாவேகா அரசு வந்து கோர்ட் உத்தரவை ஃபாலோ பண்ணுது, தீபம் ஏற்ற வந்து அனுமதிக்குது தர்கா பக்கத்துல அப்படின்னா திமுக நடவடிக்கை என்னவா சார் இருக்கும்? அதுல சட்ட நடவடிக்கைக்கு ஒத்து போகும். சார் திமுக அடுத்த கட்டமா இது மாதிரி சிறுபான்மையினர் இளைஞர்கள் கவனத்துக்கு என்ன செயல்பாடு? ஒரு குறிப்பிட்ட இல்ல, திமுகவினுடைய செயல்பாடு என்றைக்குமே தமிழ்நாட்டையும் தமிழ் மொழியையும் தமிழர்களையும் நோக்கியது. அதற்குள்ள சிறுபான்மையினர் இளைஞர் பெண்கள் எல்லாருமே அடக்கம். புரட்சி விடப்பட்டதா இல்ல அழைக்கப்பட்டதா கேட்குங்க. இன்னைக்கு வந்து அழைப்பு வந்து காங்கிரஸ் தான் அழைப்பு விட்டுருக்கு இந்தியா கூட்டணி கூட்டத்துக்கு. திமுக வந்து வேணாம் நாங்க மறுக்கிறோம் அப்படின்னு கூட்டணி வந்து விலகிறோம். சார் அதை இல்ல அவர் கேட்ட கேள்வியை நீங்க புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன்.
உள்ளிருந்து பேசி உள்ளிருந்து சரி பண்ணிருக்கணும். நாங்க உள்ளே இல்லையே, அவங்க ஓடி விட்டாங்களே. இந்தியா கூட்டணி என்பது முதலில் உருவாக்கப்பட்டது திமுக தலைவர்னால. நீங்க அதுக்கு மரியாதை கொடுத்து எப்பவுமே இங்கதான் இருந்திருக்கணும். அங்க அப்படி இருப்பேன் இங்க இப்படி இருப்பேங்கிற நிலைப்பாடு ஏற்புடையதல்ல. ஐயுஎம்எல் இடம்பெற்றதுல ஆரம்பத்துல திமுக தான் நாங்க இருப்போம் அப்படின்னு மறுத்தாங்க. அதுக்கு பிறகு அந்த ஸ்டாண்டை வந்து அவங்க மாத்தினாங்க. இதுல வேற ஏதாவது தலையீடு ஏதாவது இருக்குங்களா, இல்ல டெல்லியில இருந்து காங்கிரஸ் பேசினதா சொல்றாங்க, அந்த மாதிரிலாம் ஒரு முயற்சிகள் அவங்க போயிட்டாங்க. இங்கேயும் குதிரை பேரம் நடத்திருக்குன்னு நினைக்கிறீங்க? எனக்கு அவர் சொன்னார் குதிரை பேரம் கழுத பேரெல்லாம் நடக்கல அப்படின்னு அவர் சொன்னாரு. அடிமாடு ரேட்டுக்கு ஏதோ நடந்துச்சாங்கன்னு எனக்கு தெரியல. முன்னாள் தலைவர் கலைஞர் இருக்கும்பொழுதும் சரி, கூட்டணி ஒப்பந்தம் தொகுதி பங்கீடுனா ஃபர்ஸ்ட் ஐயுஎம்எல் தான் சைன் பண்ணுவாங்க. இந்த முறையும் அப்படிதான் வந்து நடந்தது. எப்பவுமே கொள்கை ரீதியா இஸ்லாமியல் காரணா இருக்கக்கூடிய திமுகவோட நாங்க நிக்கணும் அப்படின்னு தான் பேசிட்டு வந்தாங்க. இந்த திடீர்னு இந்த மனமாற்றம் இந்த அளவுக்கு நடக்கிறதுக்கான காரணம் என்ன? திமுகவோட கசப்பு எந்த கசப்புகளும் இல்லையே. 10 நாள் அவங்க தான் சொன்னாங்களே, 10 நாளைக்கு முன்னாடி சொன்னவர் 10 நாளைக்கு அப்புறம் ஏன் மாறி போனாருன்னு. எங்களுக்கு அவர்கள் மனக்கசப்பு ஏற்படும் அளவுக்கு நாங்கள் நடந்து கொள்ளவில்லை. எங்களை நீங்க சார்ஜே பண்ண முடியாது. அவர்கள் கேட்ட இடங்களை கொடுத்தோம், கேட்ட தொகுதிகளையும் கொடுத்தாச்சு. அவர்களுக்கான தேர்தல் செலவை கூட அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் தான் பார்த்தாங்க. அவர்களுக்கு உழைச்சிருக்காங்க. என்ன மனக்கசப்பு எங்களால் சொல்லவில்லை. இந்த மனக்கசப்பால் போடணும்னு சொல்றதுக்கான காரணங்கள் அவங்கள சொல்லுது. எதுவுமே கிடையாது. இப்போதும் சொல்கிறேன், முஸ்லீம் லீக் அங்கே இருக்கிறது. முஸ்லீம்கள் என்றென்றும் திமுகவோடு இருக்கிறார்கள். சார் ட்விட்டர்ல கலைஞர் தான் பேட்டைக்காரர், அவருடைய நம்பிக்கைக்குரிய அயூப் தான் வந்து ஐயா காதர் மைதீன் அப்படின்ற மாதிரி ஸ்லாகிச்சு எழுதப்பட்ட பதிவுகள் இந்த 10 நாள் முன்னாடி வரைக்கும் இருந்தது. அந்த நிலைப்பாடு திரும்புவதற்கான வாய்ப்பு இனிமே இல்லையா? இது ஒரு நிரந்தர பிளவுங்களா? இதை அவர் தான் ஐயா தான் முடிவு பண்ணணும். என்றைக்குமே திமுக யாரையுமே வெறுத்ததில்லை. திமுக வந்து வெறுப்பரசியல் பண்ணதில்லை. ஒரு வெறுப்பின் மேல உருவான இயக்கமும் திமுக இல்லை. இது சமூக நீதி, எல்லாரையும் சேர்க்கிறது, எல்லாரையும் அரவணைக்கிறது, எல்லாருக்கும் உரிய வாய்ப்புகளையும் உரிய இடங்களையும் தருவது தான் திராவிட இயக்கத்தோட அடிநாதம். அதனால நாங்கள் யாரையும் வெறுக்க போறதில்லை. இதை கேள்வி நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். இந்தியா கூட்டணியில திமுக இருக்குன்றது நேஷனல் லெவல்ல ஒரு பெரிய இம்பாக்ட் வந்து ஏற்படுத்துச்சு. அது மாதிரி ஒரு ஸ்டாண்ட் தான் நீங்க இருக்கிறீங்க. ஐயுஎம்எல் இப்போ தமிழ்நாட்டுல டிவிக்கு பக்கம் போனதுனால தேசிய அளவுல அவங்க எடுத்த முடிவை எப்படி பார்ப்பாங்க? ஐயுஎம்எல் எடுத்த முடிவை என்ன தாக்கம் ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு நான் திரும்பவும் சொல்றேன், முஸ்லீம் லீக்னு பேர் இருக்கிறதுனால எல்லா முஸ்லீம்களும் அங்கே இருக்க மாதிரி நினைச்சிட்டு கேள்வி கேட்குறீங்க. அது இல்ல 2001 தேர்தலே அது ப்ரூவ் ஆயிடுச்சு. நான் அவ்வளவு எவிடென்டிக்கலா சொல்லிட்டேன். திரும்ப நீங்க அந்த இடத்துக்கே வரீங்கன்னு புரியல. திமுக வந்து தனித்தொடர்பு அது பாஜகவை நோக்கி நகர்கிறது. பாஜக திமுக கூட்டணி எதிர்காலத்தில் அமையலான்னு பலர் வந்து ஆர்வம் சொல்றாங்க. இது உங்களோட கருத்து? 2 கோடி பேர் இருக்க இயக்கம் தனித்து எங்க விடப்படும்? 2 கோடி பேர் இருக்க இயக்கம் அது தனித்து விட பிரச்சனை எப்படி சொல்றீங்க? இல்ல, அரசியல் ரீதியாக கூட்டணி கட்சிகள் வழக்கமா கூட்டணியோட தான் திமுக நின்றுருக்கு. வரும் தேர்தலில் வந்து கூட்டணி கட்சிகள் இல்லைன்னா அதாவது எல்லா தரப்பினரின் குரலும் ஒலிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் கூட்டணியில பலரையும் வச்சிருந்தோமே தவிர அவங்களோட ஓட் ஸ்ட்ரென்த் என்னன்றது எல்லாத்துக்குமே தெரியும். யார் ஸ்ட்ரென்த்ல யார் ஜெயிச்சான்றதும் தெரியும். இல்ல பாஜக கூட கூட்டணின்னு பரப்புறாங்களே, அதை பத்தி என்ன? அதான் பரப்புறாங்கன்றீங்களா? பரப்புறாங்க, செய்தி பரப்புறாங்க, அது உண்மையா இல்லையா? நன்றி, உண்மை இல்ல, அது பரப்புறாங்க.